வகுப்பறையில ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டாரு, உலகில் இருக்கும் அனைத்தையும் படைத்தது கடவுளா? ஒரு மாணவன் எழும்பி ஆமாம்னு பதில் சொன்னான். உடனே ஆசிரியர், அப்படின்னா பேய் பிசாசை படைச்சதும் கடவுளான்னு கேட்டாரு. மாணவன் பதில் சொல்லாம அமைதியா இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாணவன் ஆசிரியரை பார்த்து, நான் உங்களை சில கேள்விகள் கேட்கலாமான்னு கேட்டான். ஆசிரியர் கேளுன்னு சொன்னாரு. மாணவன் உடனே குளிர்நிலை அப்படின்னு ஏதாவது இருக்குதான்னு கேட்டான். அதுக்கு ஆசிரியர், ஆமா இருக்குது, நீ குளிர உணர்ந்தது இல்லையா அப்படின்னு மறுகேள்வி கேட்டாரு. அதுக்கு மாணவன், மன்னிக்கவும், உங்க பதில் தவறு. குளிர்னு ஒண்ணு இல்ல, அது வெப்பத்தின் பற்றாக்குறை. சராசரி வெப்பம் குறைந்ததைத்தான் குளிர்னு சொல்றோம். சரி, இருள்னு ஒண்ணு இருக்குதான்னு அடுத்த கேள்விய கேட்டான். அதுக்கு ஆசிரியர், இருக்குதுன்னு அடிச்சு சொன்னாரு. மாணவன், மன்னிக்கவும், மறுபடியும் உங்க பதில் தவறு. இருள்னு ஒண்ணு இல்ல, ஒளி பற்றாக்குறையத்தான் இருள்னு சொல்றோம். உண்மைய சொல்லப்போனா வெப்பம் ஒளிய பற்றித்தான் நாம அதிகமா படிக்கிறோம். குளிர் இருளை பற்றி படிக்க மாட்டோம். அதே மாதிரிதான் பேய் பிசாசு அப்படியெல்லாம் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. சரியா சொல்லணும்னா அது கடவுளின் அன்பின் நம்பிக்கையின் பற்றாக்குறைன்னு சொல்லி தன்னுடைய இடத்துல அமர்ந்தான். ஆசிரியர் திக்குமுக்காடி போயிட்டாரு. இந்த உலகத்துல பேய் பிசாசு உண்டா அப்படிங்கிற வாக்குவாதத்துல நாம ஈடுபட வேண்டாம். நமக்கு வர்ற சோதனைகளை, தீமைகளை பிசாசுன்னு உருவகப்படுத்தலாம். தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து சோதனைகள் தீமைகளை விட்டு விலகி நிற்போம், அது போதும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.